Hi students, this is electricity class. I am your professor Dr. D. Silamarasan. போன கிளாஸில் நம்ம கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எலக்ட்ரோலைசிஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாகவும் எலக்ட்ரிசிட்டி we can produce. ஸோ அதான் இந்த யூனிட்டில் நம்ம பார்த்தோம். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். ஸோ ஒரு சொல்யூட் இருக்குது, அப்புறம் ஒரு சால்வெண்ட் இருக்குது. அதில் வந்து சொல்யூட்டை நம்ம டிஸ்பஸ் பண்ணும்போது அது டிசோசியேட் ஆகி அப்புறம் அது வழியாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரோலைட்டை ஆக்ட் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். அந்த செட்டப்புக்கு பேர் வோல்டாமீட்டர். ஸோ இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு பேட்டரி வச்சுருக்கோம், எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் செட்டப். அதில் காப்பர் சல்ஃபைட் பார்த்துருக்கோம். காப்பர் ++ ஆகும், SO4 - ஆகும் பிரியும். அயன் ஃப்ளோவே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நியூ பாயிண்ட். அடுத்து ஃபேரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பார்த்தோம். ஸோ எவ்வளவு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் லிபரேட் ஆகிருக்கும் அதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். அப்புறம் கெமிக்கல் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் பை வேலன்ஸின்னு பார்த்தோம். அப்புறம் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட்டுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபேரடே நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கெமிக்கல் ஈக்குவலண்ட் பை எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஈஸியாக கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டன்ட் தான் ஃபேரடேஸ் நம்பர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். இந்த கிளாஸில் அரினியஸ் தியரி ஆஃப் டிசோசியேஷன்னா என்னென்னு பார்ப்போம். வென் காப்பர் சல்ஃபேட் இஸ் டிசால்வ்ட் இன்டு வாட்டர், த presence ஆஃப் வாட்டர் பிரேக்ஸ் த காப்பர் சல்ஃபேட் மாலிகூல்ஸ் இன்டு டூ ஆப்போசிட்லி சார்ஜ்டு அயான்ஸ். ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட்டு நம்ம வாட்டரில் டிசோசியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிஸ்பஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் வாட்டரில் நம்ம ஒன்ஸ் டிஸ்பஸ் பண்ணிட்டோன்னா வாட்டர் ஹேவ் தி எபிலிட்டி ஆஃப் டிசோசியேட் தி காப்பர் சல்ஃபேட் இன்டு காப்பர் ++ அண்ட் SO4 - அயான்ஸ். அதான் சொல்கிறாங்க. Dissolved in water, the presence of water breaks the copper sulfate molecules into two oppositely charged ions. The ions are copper ++ and SO4 - and these ions are present in the solution. Obviously, 2 electrons have been transferred from copper to SO4 group. அதாவது காப்பர் ++னா நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், 2 ப்ளஸ்னால் 2 புரோட்டான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி SO4 - 2 எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ காப்பரில் இருந்து சல்ஃபேட்டுக்கு வந்து 2 எலக்ட்ரான் போயிருச்சுன்னு அர்த்தம். 2 எலக்ட்ரான் அதிகமாக இருக்கனால தான் SO4 - இங்கே 2 புரோட்டான் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா அந்த பாயிண்ட்டை எப்படி சொல்லலாம், 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் காப்பர் ++ன்னு சொல்லுது. 2 electrons have been transferred from copper to sulfate group. This kind of splitting of the substance in water is known as dissociation. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து ரியாக்ஷன். ஸோ காப்பர் சல்ஃபேட் +H2O, புக்கில் +H2O போட்டிருக்காது, இதில் நான் மார்க் பண்ணி சொல்லியிருக்கேன். புதுசாக புக் வாங்கினவங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் +H2O வாட்டரில் நம்ம டிஸ்பஸ் பண்ணும்போது அது காப்பர் ++ அயன்ஸாகவும் SO4 - அயன்ஸாகவும் வாட்டராகவும் அப்படியே கிடைக்கிது நமக்கு. சிமிலர்லி H2SO4. ஸோ H2SO4 அதே தான், ஸ்பிளிட்ஸ் இன்டு 2 ஹைட்ரஜன் 2H+. அதாவது H2+ மாற்றாது 2H+ மாற்றும் அயான்ஸ் அண்டு 1 SO4 - அயான். அதாவது 2H+ அயானாக இருக்கும். முன்னாடி 2 போடுறதுக்கும் பவரில் உள்ள ++க்கு வித்தியாசம் இருக்குது. மேலே ++ போட்டோம்னா 2 புரோட்டான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து சப்போஸ் முன்னாடி 2ன்னு போட்டோம்னா H+ அயான் வந்து 2H+ அயான் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட். அண்ட் 1 SO4 - அயான்ஸ். ஈச் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் சார்ஜ் ஆஃப் மேக்னிடியூட் ஈக்குவல் டு தி எலக்ட்ரானிக் சார்ஜ். ரைட். எவ்வளவு எலக்ட்ரானிக் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறது தான் ஒவ்வொரு ப்ளஸ் சைனுக்கும் உரிய அர்த்தம். SO4 - ஒரு நெகட்டிவ் சார்ஜ், மைனஸ்ங்கெல்லாம் 2 இருக்குது, ஸோ 2 நெகட்டிவ் சார்ஜ். 3 இருந்துச்சுன்னா 3 நெகட்டிவ் சார்ஜ், 1 இருந்துச்சுன்னா 1 நெகட்டிவ் சார்ஜ். அதான் சொல்லுது. த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் அயான் ஆர் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம் ஆர் மாலிகூல். நம்ம யூனிட்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்போம், ஒரு ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ஒரு மெட்டல் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், ஒரு மெட்டீரியல் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் உள்ள நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். நியூட்ரல். ஸோ எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ மைனஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று கூட குறைய இருந்ததுன்னா அதை தான் நம்ம அயன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்ற போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நியூட்ரல் ஆட்டமோட அயனோட ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபர் ஆகும். த அயன் இஸ் கெமிக்கலி இனட். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அயனுங்கிறது கெமிக்கலி இனட், கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ண முடியாமல் இனட்டாக இருக்கும். த Na+ அயான் ஃபார் எக்ஸாம்பிள் வித் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, இஸ் ஸ்டேபிள் இன் அக்வஸ் சொல்யூஷன். பட் த நியூட்ரல் சோடியம் ஆட்டம் வில் ரியாக்ட் violently with water.
அதாவது Na ப்ளஸ் அயன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட OH கூட சேர்ந்து இருக்கும்போது அது ஸ்டேபிளாக இருக்கும். சப்போஸ் Na ப்ளஸ்ஸாகவே தனியாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டரில் வந்து வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். என்ன பண்ணும்னா ஃபியூம்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஒரு மாதிரி ஃபியூம்ஸ் லைட்டாக வெடிக்கிற சத்தம் அது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும் சோடியம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். த அயான்ஸ் மூவ்ஸ் அட் ரேண்டம். மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸில் நம்ம அதான் பார்த்துருப்போம். கேஸ் மாலிகுல் எல்லாமே ரேண்டமாக மூவ் ஆகிட்டுருக்கோம். அதேமாரி தான் இங்கேயும் அயான்ஸ் மூவ் அட் ரேண்டம். They are just as many negative charges moving in one direction in the electrolyte at any instant as they are moving in the opposite direction. ஸோ எவ்வளவு அயான் ஃப்ளோ ஆகுங்கிறது இந்த பாயிண்டில் சொல்லுது. The same is true for positive ions. ரிப்பீட் பண்ணுறேன். There are just as many negative charges moving in one direction in the electrolyte at any instant as they are moving in the opposite direction. ஸோ எவ்வளவு நெகட்டிவ் அயான் ஃப்ளோ ஆகுதோ அவ்வளவு பாசிட்டிவ் அயானும் ஃப்ளோ ஆகும். அதான் சொல்லுது. ஹென்ஸ் தேர் இஸ் நோ நெட் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் எனி டைரெக்ஷன். ஸோ எவ்வளவு எலக்ட்ரான் போகுதோ அவ்வளவு எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் போகுதோ அவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜும் போகும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகி போயிடும். அதனால நெட்டு மூமெண்ட்டுன்றது நெட்டு அப்படின்ற கான்செப்டே இங்கே கிடையாது. நெட்டுனா டோட்டல்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல்னால ரெண்டுமே கேன்சல் அவுட் ஆயிடுது. அதான் இங்கே வந்து நெட்டுன்ற பாயிண்ட் நம்ம சொல்ல. த மெக்கானிசம் ஆஃப் டிசோசியேஷன் இஸ் அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த வியூ ஆஃப் the modern ideas of the structure of the atom. Consider the case dissociation of sodium chloride in water. sodium chloride நம்ம எடுத்துக்குவோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மூலமாக இந்த டிசோசியேஷன் ப்ராசஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதை மாடர்ன் ஐடியாஸ்னு சொல்கிறோம். த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோடியம் ஆட்டம் Na ஆட்டம் 11. ஸோ அதை நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p6 3s1. ஸோ வேலன்ஸில் எஸ்ஸில் பேலன்ஸ் வந்து 1 எலக்ட்ரான். த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குளோரின் ஆட்டம் அதில் 17. ஸோ 1s2 2s2 2p6 3s2 3p5. பியில் 6 இருக்கணும், ஆனால் 5 இருக்குது. ஸோ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். அங்கே வந்து 1, இங்கே வந்து 5. வென் Na and Cl atoms come nearby, the sodium atom donates a valence electron to a chlorine atom. ஸோ தனித்தனியாக இருக்கும்போது என்ஏவும் சிஎல்லும் அப்படி இருக்கும். என்ஏக்கு 1 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, சிஎல்லுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. என்ஏக்கு 1 எலக்ட்ரான் கிடச்சதுன்னா ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும், ஏன்னா பியில் இருக்குது. அதேமாதிரி சிஎல்லுக்கு 1 எலக்ட்ரான் கிடச்சதுன்னா அதுவும் என்ஏக்கு வந்து எஸ் ஸ்டேட்டில் இருக்குது. எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் எலக்ட்ரான் கிடச்சி ஸ்டேபிள் ஆயிரும். அதே மாதிரி சிஎல்லுக்கும் 1 எலக்ட்ரான் கிடச்சதுன்னா பி ஸ்டேட்டில் அதுக்கு 6 எலக்ட்ரான் கிடச்சிரும், அதுவும் ஸ்டேபிள் ஆயிரும். So when Na and Cl atoms come nearby, the sodium atom donates a valence electron. So sodium வந்து valence electron donate பண்ணுது to a chlorine atom to form a sodium ion and chlorine ion. So electron கொடுத்துருச்சு அப்படின்னா என்னாகும்? என்ஏவும் சிஎல்லும் 1 எலக்ட்ரான் கம்மியாயிரும். ஸோ அது அயனாக மாறிடும். சிஎல்ல 1 எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆயிரும், அது அயன் ஆயிரும். The positive and negative ions attract each other to form ionic bond in sodium chloride. ஸோ அந்த 2 அயன் என்ன பாகும்? ப்ளஸ் மைனஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது த்ரூ அயானிக் பாண்டு. ஸோ சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆயிரும். when NaCl is dissolved into water, it breaks into ion. NaCl வந்து வாட்டரில் நம்ம டிஸ்பஸ் பண்ணும்போது அதை வந்து அயன்ஸை பிரேக் பண்ணுது. த பிரேக்கிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்சிலான் ஆர் = 81 ஃபார் வாட்டர். ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. டை எலக்ட்ரிக், 2 எலக்ட்ரிக் சார்ஜ்டு பார்ட்டிக்கல், ஒன்று வந்து பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். அதனால தான் டை எலக்ட்ரிக்னு சொல்கிறோம். வாட்டருக்கு அந்த கான்ஸ்டன்ட் வந்து 81. இந்த வேல்யூக்கு என்ன அர்த்தம்? 81 அப்படின்னு இருக்குது. என்ன அர்த்தம்னா, இப்போ NaClன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதை வாட்டரில் நம்ம டிஸ்பஸ் பண்ணுறோம். இப்போ Naக்கும் சிஎல்லுக்கும் இடையில் ஸ்ட்ராங்காக அட்ராக்ஷன் இருக்குது, நிறையா மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ அதை வாட்டரில் டிஸ்பஸ் பண்ணும்போது அந்த அட்ராக்ஷனை 81 மடங்காக அது ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதுதான் அர்த்தம். 81 அப்படின்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நான் ரிப்பீட் பண்ணுறேன், சோடியம் குளோரைடு NaCl இருக்குது, அதை வந்து நம்ம வாட்டரில் டிஸ்பஸ் பண்ணும்போது அந்த Naக்கும் சிஎல்லுக்கும் இடையில் பேசிக்காக ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுது? 81 மடங்கு ரெடியூஸ் பண்ணி குறைச்சி Na ப்ளஸ் அயனாகவும் சிஎல் மைனஸ் அயனாகவும் டிசோசியேட் பண்ணி விட்டுருது. அதுதான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு 81. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டோட வேலை அதுதான். 81க்கு அதான் அர்த்தம். 81 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுது. சிம்பிள். த ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் Q1 and Q2 separated by distance R is given by
இது வந்து நம்ம ஏற்கனவே கூலும்ஸ்ல பார்த்துருப்போம். F is proportional to Q in Q2 by R square போட்டிருப்போம். ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்கு Kன்னு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருப்போம். Kங்கிறது 1/4 pi எப்சிலான் நாட்னு போட்டிருப்போம். அப்புறம் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர்னு போட்டிருப்போம் மீடியமில் இருக்கும்போது. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 1/4 pi எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் Q1 Q2 by R square. ஸோ இது எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம், ப்ரொபோஷனேட் போட்டோம்னா F is proportional to 1/epsilon r. ஏன்னா epsilon r வந்து denominatorல இருக்குது. The presence of water reduces the force between Na plus and Cl minus ion by a factor of 81. இதை நான் சொன்னேன். ஸோ வாட்டர் வந்து என்ன பண்ணுது, சோடியம் குளோரைடில் உள்ள சோடியமுக்கும் குளோரினுக்கும் இடையில் உள்ள அட்ராக்ஷன் 81 மடங்கு ரெடியூஸ் பண்ணி விட்டுருது. This reduced force is no longer sufficient to hold the ions together. Hence the dissociation occurs. ஸோ அது என்ன பண்ணுவோம், அதனால தான் அது ரெண்டு அயானை பிரித்து விட்டுருது. When an external potential difference is applied between the electrodes, the cations Na plus, இந்த டயக்ராமில் பாருங்கள் சோடியம் குளோரைடு இருக்குது, Na plus Cl மைனஸ் இருக்குது, வாட்டர் மீடியம். ஸோ இங்கிட்ட ஒரு ஆனோடு இங்கிட்ட ஒரு கேத்தோடு, ரெண்டு பிளேட்டு வச்சுருக்கோம். ஸோ கேத்தோடு நெகட்டிவ் சார்ஜ்டு, ஸோ அதை நோக்கி Na ப்ளஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஆனோடு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அதை நோக்கி குளோரின் மைனஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஆனோடு பாசிட்டிவ் கேத்தோடு நெகட்டிவ்னு எப்படி சொன்னோம், மேலே வந்து பவர் சப்ளை பாருங்கள், ப்ளஸ்லேருந்து ஆனோடு கொடுத்துருக்கு, மைனஸ்லேருந்து கீ கொடுத்து, கீழேருந்து ரியோஸ்டாட் கொடுத்து, ரியோஸ்டாட்லேருந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் என்ன பண்ணும், நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் என்ன பண்ணும், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை அட்ராக்ட் பண்ணும். When an external potential difference is applied between the electrodes, the cations Na plus பாசிட்டிவ் அயான்ஸு பேர் கேட்டயான்ஸுன்னு பேர் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் கேத்தோட். ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கி அட்ராக்ட் ஆகுது. There they pick up required electrons at the cathode, which is indicated by the flow of electrons from the battery to the cathode. ஸோ பேட்டரியிலேருந்து மைனஸ் வருது அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ எலக்ட்ரான் அங்கே வந்து எலக்ட்ரானை அது பிக்கப் பண்ணிடும். ஏற்கனவே இங்கேருந்து போகிறது Na ப்ளஸ். There they pick up the required electron at the cathode, which is indicated by the flow of electrons from the cathode. The cations thus become neutral molecule or free atoms. ஸோ இங்கேருந்து Na ப்ளஸ் மூவ் ஆகி கேத்தோடு நோக்கி போகுது, ரைட்டா. கேத்தோடு மைனஸ்னு எப்படி சொல்கிறோம், அங்கே வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குது, பேட்டரியிலேருந்து மைனஸ் சைன் கொடுத்துருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும். இந்த Na ப்ளஸ் போன உடனே என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணி ஸ்டேபிள் ஆட்டமாக மாறிடும், Naவாக மாறிடும். ஸோ அந்த Na என்ன பண்ணும், திரும்ப அதே எலக்ட்ரோலைட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அந்த Naங்கிறது நியூட்ரல் ஆட்டமாக அறிகிறோம். அதான் சொல்லுது, த கேட்டன்ஸ் தஸ் பிகம் நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஆர் ஃப்ரீ ஆட்டம்ஸ். இது வந்து இந்த சைடு நடக்கிறது. இப்போ குளோரின் சைடு பார்ப்போம். த ஆனியன்ஸ் குளோரின் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆனோடு பாசிட்டிவ். ஸோ குளோரின் நெகட்டிவ் அயானு, அது ஆனோடு நோக்கி போகுது, பாசிட்டிவ் நோக்கி போகுது. அண்ட் டெலிவர் தி எக்ஸஸ் எலக்ட்ரான் டு தி ஆனோட். பாசிட்டிவ் இங்கேருந்து குளோரின் போகுது இல்லை, இங்கேருந்து குளோரின் போகும்போது குளோரின் மைனஸ், ஸோ எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. அந்த எலக்ட்ரான் எல்லாமே ஆனோடில் டெபாசிட் ஆகும். எக்ஸஸ் எலக்ட்ரான் அங்கே போயிடும் டு தி ஆனோட் அண்ட் தேர் பை பிகம்ஸ் நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஆர் ஃப்ரீ ஆட்டம்ஸ். இந்த குளோரின் அயன் என்ன பண்ணுது, எக்ஸஸ் எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா அது ஸ்டேபிளாக மாறிடுது. ரொம்ப சிம்பிள். Na ப்ளஸ் என்ன பண்ணுது, கேத்தோடில் உள்ள எலக்ட்ரான் கூட சேர்ந்து நியூட்ரலாக மாறிடுது. ஏன்னா Na ப்ளஸில் ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குது, அங்கே கேத்தோடில் எலக்ட்ரான்ஸ் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு Na ப்ளஸ் போகுதுன்னா அதில் ஒரு எலக்ட்ரான் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அது Na ஆட்டம் ஸ்டேபிளாக மாறிடும், ஆட்டம் மாறிடும், ரைட்டா. ஆனால் இங்கே Cl மைனஸ் கேஸில் என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது, அது வந்து ஆனோடு நோக்கி போகுது. அப்போது ஆனோடுக்கு போகும்போது இந்த எலக்ட்ரான் அதுக்கு கொடுத்துருச்சுன்னா இந்த Cl வந்து நியூட்ரல் ஆட்டமாக மாறிடுது. அப்போ ஆனோடில் என்ன பண்ணுது, எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்குது. இந்த மாதிரி நிறையா குளோரின் ஆட்டம் ஆனோடு நோக்கி போகும்போது நிறைய எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆனோடில் போய் டெபாசிட் ஆகும். அதான் டெலிவர்டு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ த்ரூ தி வயர் டுவர்ட்ஸ் தி பேட்ரி. ஸோ அந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன ஆகும், கைனெட்டிக் எனர்ஜி இருக்கிறனால மூவ் ஆகி டுவர்ட்ஸ் பேட்ரி ஃப்ளோ ஆகும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரிசிட்டியை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்படி தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது டுவர்ட்ஸ் தி பேட்ரி, thus completing the flow of current in the circuit. We note that the reaction takes place at the electrodes. Reaction takes place at the electrodes. As a result, the ions have become neutral atoms and they may enter into chemical reactions to form a compound and further dissociation takes place. அதான் முக்கியமான பாயிண்ட். நான் ரிப்பீட் பண்ணுறேன். NaCl இருக்குது,
அதை வந்து வாட்டரில் டிஸ்போஸ் பண்ணுறோம். அப்போ NaCl வந்து Na ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் மாறிடுது. இந்த சொல்யூஷன் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இந்த ப்ராசஸ் ரெண்டாக பிரியுதில் டிசோசியேஷன் ப்ராசஸ். இப்போது இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் ஒரு ஆனோடு ஒரு கேத்தோடு 2 பிளேட்டு வைக்கிறோம். 2 பிளேட்டு வச்சு ஆனோடுக்கு பாசிட்டிவ் பவர் சப்ளை கொடுக்குறோம், கேத்தோடுக்கு நெகட்டிவ் எண்டு கொடுக்குறோம். அப்போ ஆனோடில் பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் பவர் சப்ளைன்னு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்னு அர்த்தம், கேத்தோடில் எலக்ட்ரான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னு அர்த்தம். இப்போ Na ப்ளஸ் என்ன பண்ணோம், எலக்ட்ரான் நோக்கி அட்ராக்ட் ஆகும், கேத்தோடு நோக்கி அட்ராக்ட் ஆகும். Na ப்ளஸ்னால் அங்கே ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கேத்தோடில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இந்த Na ப்ளஸ் ஒன்று மட்டும் ஆகுது, நிறையா Na ப்ளஸ் அங்கே போகும். அப்போ Na ப்ளஸ் அங்கே போகும்போது அங்கே இருக்க எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணி Na ஸ்டேபிள் ஆட்டமாக மாறி போயிடும். ரைட்டாக சிம்பிள். ஸ்டேபிள் ஆட்டமாக மாறினாலும் அது திரும்ப அங்கே எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இந்த சொல்யூஷனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ சோடியம் ஆட்டம் அங்கே இருக்குது. ரைட். இப்போ இந்த ஒரு சைடு பார்ப்போம். இந்த குளோரின் மைனஸ் இருக்குது. குளோரின் மைனஸுங்கிறது குளோரினில் உள்ள எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். குளோரின் மைனஸ் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணும், ஆனோடு நோக்கி போகும். ஆனோடு பாசிட்டிவ். அங்கே போகும்போது இந்த குளோரின் என்ன பண்ணும், இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை எக்ஸஸ் எலக்ட்ரானை ஆனோடில் டெலிவர் பண்ணிடும். இதேமாதிரி நிறையா குளோரின் மைனஸ் போய் நிறையா எலக்ட்ரானை டெலிவர் பண்ணும். அந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன பண்ணும், பேட்டரி நோக்கி ஃப்ளோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எலக்ட்ரான் ஃப்ளோ சார்ஜ் பார்ட்டிகல் ஃப்ளோ கிரியேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த குளோரின் என்ன பண்ணும், எக்ஸஸ் எலக்ட்ரானை கொடுத்துட்டு குளோரின் வந்து ஸ்டேபிள் ஆகி போயிடும். இந்த சைடு என்ன ஆகுது, சோடியம் வந்து ஸ்டேபிள் ஆகிடுது, நியூட்ரல் ஆட்டமாக மாறிடுது. இங்கே வந்து குளோரின் நியூட்ரல் ஆட்டமாக மாறிடுது. திரும்ப இது என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் நம்ம பவர் சப்ளை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த NaCl வந்து என்ன ஆகும், திரும்ப Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸாகவும் ஆகும். அப்போ என்ன பண்ணும், திரும்ப Na ப்ளஸ் வந்து கேத்தோட நோக்கி அட்ராக்ட் ஆகும், நியூட்ரல் ஆட்டமாக மாறும். குளோரின் மைனஸ் என்ன பண்ணும், ஆனோட நோக்கி அட்ராக்ட் ஆகும், எக்ஸஸ் எலக்ட்ரானை கொடுக்கும், எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும். அதான் முக்கியமான பாயிண்ட். எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். திரும்ப அது ஸ்டேபிள் ஆயிரும். திரும்ப அது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்குள்ளேயே இருக்கும். நம்ம பவர் சப்ளை எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணும்போது திரும்ப அது டிசோசியேட் ஆகும், Na ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும். இதுதான் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்லுது. ஆஸ் அ ரிசல்ட் த அயன்ஸ் ஹவ் பிகம் நியூட்ரல் ஆட்டம்ஸ் அண்ட் தே மே என்டர் இன்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு ஃபார்ம் எ காம்பவுண்ட் அண்ட் ஃபர்தர் டிசோசியேஷன் டேக்ஸ் பிளேஸ். இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் NaCl in the solution remains unchanged as the action continues. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் NaCl வந்து மாறவே மாறாது. ஏன்னா Na ப்ளஸ்ஸாக மாறிடுது, Cl மைனஸாக மாறிடுது, ப்ளஸ் வந்து போய் ஃப்ரீ எலக்ட்ரான் கூட சேர்ந்து நியூட்ரல் ஆட்டமாக மாறிடுது. Cl மைனஸில் உள்ள எக்ஸஸ் எலக்ட்ரான் வந்து டெலிவர் பண்ணிவிட்டு அது நியூட்ரல் ஆட்டமாக மாறிடுது. ஸோ எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அது திரும்ப நியூட்ரல் ஆட்டமாக மாறிடுது. அதனால எந்த சேஞ்சுமே இருக்காது, நம்பரில் எந்த சேஞ்சுமே இருக்காது. த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட் இஸ் டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் த்ரூ தி எலக்ட்ரோட். அதான் முக்கியமான பாயிண்ட். த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளே என்ன ஆகும், பாசிட்டிவ் அயனெல்லாம் ஒரு சைடு போகும், நெகட்டிவ் அயனெல்லாம் ஒரு சைடு போகுது இல்லை. ஆஃப் தி எலக்ட்ரோலைட் இஸ் டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸ் த்ரூ எலக்ட்ரோட். ஸோ எலக்ட்ரோலைட்டில் எப்படி பவர் சப்ளை போகுது அப்படின்னா இந்த அயான்ஸ் மூவ்மெண்ட்னால நடக்குது. த எலக்ட்ரோலைட்டிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஃப்ரீ அயன்ஸ் இன் தி எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இதை நம்ம ஃபேரடேஸ் லால ஃபர்ஸ்ட் லால பார்த்தோம். எவ்வளோ அயன் இருக்கோ அவ்வளவு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அயன்ஸ் கூடுச்சுன்னா கரண்ட்டு வந்து அதிகமாகும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். தஸ் த எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன். கான்சன்ட்ரேஷன், டைல்யூஷன். ஸோ கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் ஹையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், ரொம்ப டைல்யூட்டடாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் மூலமாக நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. The cupric chloride salt is yellow in color. Cupric chloride வந்து பேசிக்காக yellow கலரில் இருக்கும். பட் a dilute solution of cupric chloride is bluish yellow. ஸோ அதை டைல்யூட் பண்ணிட்டோன்னா bluish yellow மாறிடும். That the color has changed after dissolving the salt into water. வாட்டரில் டிஸ்போஸ் பண்ணும்போது bluish yellow கலராக மாறிடும். Is an evidence for the dissociation of cupric chloride into copper and chlorine ions. cupric chloride வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது காப்பர் தனியாகவும் குளோரின் அயனாகவும் மாறிடும். இதை எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி பண்ணுறது, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சால்ட்டுக்கு அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அயன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம அயன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். குப்ரிக் குளோரைடு சால்ட் எடுத்துகிட்டு வாட்டரில் டிஸ்போஸ் பண்ணும்போது குப்ரிக் குளோரைடு வந்து பேசிக்காக எல்லோ கலரில் இருக்குது. வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது ப்ளூயிஷ் எல்லோ கலரில் மாறிடுது. ஏன்னா ப்ளூ வந்து காப்பராக மாறிடும், காப்பர் கலர் வந்து ப்ளூ ஆயிரும், குளோரின் வந்து
சாரி காப்பர் வந்து எல்லோ ஆயிரும், குளோரின் வந்து ப்ளூ கலரில் ஆயிரும். அதனால தான் அது ப்ளூ இஸ் எல்லோ கலராக தெரியுது. ஸோ டிசோசியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ப்ளூ இஸ் எல்லோ மாறிடுச்சுன்னு அர்த்தம், அப்போ அயன் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டிசோசியேஷன் டேக்ஸ் பிளேஸ். அதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த காப்பர் வோல்டாமீட்டர் or silver voltmeter, the current is proportional to the potential difference between the electrodes. So அதான் basic point. Current is proportional to potential difference. V is proportional to IR னு எழுதுறோம்ல, V is equal to IR னு எழுதுறோம்ல, so voltage is directly proportional to current. அதான் சொல்லுது. The voltage and current obeys Ohm's law. அதான் நான் சொன்னேன். Even when the smallest voltage is applied, this will be possible only if the current carriers, நேம்லி கரண்ட் கேரியர்ஸ்னு சொல்கிறோம்ல, இப்போ எலக்ட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான் நெகட்டிவ் சார்ஜ்டு அயான்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது ஃப்ளோ ஆகும்போது தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் சார்ஜ் கேரியர், கரண்ட் கேரியர், அதுதான் கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ கரண்ட் கேரியர் நேம்லி அயான்ஸ் ஆர் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் தி எலக்ட்ரோட். திஸ் மீன்ஸ் டிசோசியேஷன் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ். ஸோ இதுதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அரினியஸ் தியரி ஆஃப் டிசோசியேஷன், இதில் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தது தான் பேசிக் பாயிண்ட்டு. அதாவது சோடியம் குளோரைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், அப்போ Na ப்ளஸ் அயனாகவும் Cl மைனஸ் அயனாகவும் மாறிடுது. இப்போது 2 எலக்ட்ரோடு பிளேட் வைக்கிறோம், அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனோடு கேத்தோடு பேட்ரி மூலமாக நம்ம அப்ளை பண்ணுறோம். Na ப்ளஸ் என்ன பண்ணும், கேத்தோடு டுவர்ட்ஸ் கேத்தோடு அட்ராக்ட் ஆகும். ஏன்னா கேத்தோடுங்கிறது மைனஸ், ஸோ ப்ளஸ் வந்து மைனஸ் நோக்கி அட்ராக்ட் ஆகும். அங்கே போய் அந்த மைனஸ்னால் என்ன, எலக்ட்ரான். ஸோ இந்த Na ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிவிட்டு என்ன ஆகும், நியூட்ரலாக மாறிடும். இப்போ ரிவர்ஸ் இந்த சைடு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். குளோரின் மைனஸ், ஸோ ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. இங்கே ஆனோடில் ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே ப்ளஸ்னால் எம்டி ஃப்ரீயாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த குளோரின் என்ன பண்ணணும், குளோரின் மைனஸ் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்குல்ல, அதை போய் அந்த ஆனோடில் கொடுத்துரும். ஆனோடில் கொடுக்கும்போது கொடுத்துட்டு அது நியூட்ரல் ஆட்டமாக மாறிடும், குளோரின் நியூட்ரல் ஆட்டமாக மாறிடும். கொடுத்ததுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், அது டுவர்ட்ஸ் பேட்ரி ஃப்ளோ ஆகும். ஸோ ஆப்வியஸாக நமக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி தான் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்ஷன் நடக்குது. ஸோ இதுதான் நம்ம இந்த அரினியஸ் தியரி ஆஃப் டிசோசியேஷன் பார்த்தோம். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.